இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவர்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் 115 12வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சிறுவர் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார், அவர் ஆறும் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார். பாருங்க, அவர் ஆசீர்வதிக்கிறவர் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் என்ன நினைச்சிருக்காரு? நினைத்திருக்கிறார், நம்மை நினைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என் ஆண்டவர் மறந்துட்டாரு, நான் ஆண்டவரை தூரம் போயிட்டேன் அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். எனக்கு ஒண்ணுமே நடக்கல, ஆண்டவர் என் மேல மொத்தமா இருக்காரோ என்னெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா எனக்கு யாருமே இல்லையே, உலகத்துல தெய்வங்கிறது ஒண்ணுமே இல்லையே, எனக்கு தெய்வம் கூட உதவி செய்யல அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்காரு. கர்த்தர் உங்களை நினைத்து கொண்டே இருக்காரு. நீங்க அவர் நினைவுல இருக்கிறீங்க. ஏற்ற நேரங்கள் வரும் பொழுது உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும்ங்கிறது அவருக்கு நன்றாவே தெரியும். உங்களை அவர் நினைப்புல வச்சிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களை மறந்து போகவில்லை. அவர் நினைவுல ஆண்டவர் உங்களை வச்சிருக்காரு. நீங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னா நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி வைக்கலாம். கண்டிப்பா ஆண்டவர் உங்க உதவிச்சுவார். இது எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த கஷ்டமான நிலைமையா இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யறவராக இருக்காரு. நீங்க ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, என்னை கைவிட்டாரு அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். உலகத்துல தெய்வங்கிறது ஒண்ணுமே இல்லையா, நான் ஆண்டவரே நம்பி பார்த்துட்டேன், என்னென்னும் நம்பி பார்த்துட்டேன், என்ன செய்து பார்த்தேன், என்ன நினைக்கிறதுக்கு உலகத்துல யாருமே இல்லை, மனுஷர்களும் கிடையாது, எல்லாரையும் நான் மறந்துட்டாங்க அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க மேல நினைவாக இருக்காரு, உங்களை நினைச்சிருக்காரு. பாருங்க, கீழே கூட நம்ம வாசிக்கிறோம்னா நினைத்திருக்காரு, அவர் ஆசீர்வதிப்பார். சிறுவர் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். சிறுவர் குடும்பத்தாருன்னா அவருக்கு பிரியமான பிள்ளைகள், அவர்களையும் கண்டிப்பா என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். 6 குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. ஊழியக்காரங்க, ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சு வந்தவங்க, பாடிகள் கடந்து வர்றவங்க, என் பாடிகளை நினைக்கிறதுக்கு ஆளிலேயே நான் பொழுது கஷ்டப்படுறேன், ஆண்டவரைய ஜபத்துக்கு பதில் தரலையே, என் கண்ணீருக்கு பதில் தரலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கலக்கி கொடுத்தாரு. அவர் 6 குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டாங்களோ, என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உத்தர கொடுப்பேன்னு சொன்னா தேவாதி தேவன், இங்க யாரெல்லாம் எசப்பா எனக்கு உதவி செய்யணும் ஒரு வார்த்தை சொல்லியன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை நினைப்புல வச்சிருக்கிற தெய்வம் உங்க ஜபத்துக்கு சீக்கிரமாக பதில் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அவங்களுடைய நினைப்புலதான் இருக்கிறீங்க. நீங்க நீங்க எனக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஏசப்பா உங்களை நினைப்பா வச்சிருக்காரு, கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு ஆனந்திக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே போதினார் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டார் ஆண்டவரே, உங்களுடைய தனித்தனியா பேருக்கிறா நீங்க தொட்ட ஆசீர்வதிக்க தகப்பனே. யாருன்னா ஆண்டவரே அப்பா என்னோட ஜபத்துக்கு பதில் இல்ல, ஆண்டவரே யாருமே எனக்கு இந்த உலகத்துல இல்ல, ஆண்டவர்களே எனக்கு உதவி செய்யல எல்லாம் சொல்லி ஆண்டவரே அப்பா கலைந்து இருக்கிறார்கள். அப்பா இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் அவர்களை தொட்டு நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரும் நீர் உண்டு பண்ண தேவன் ஆண்டவரே, உண்டாக்குன தேவன் ஆண்டவரே. ஏசப்பா தோத்திர எல்லாரும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. தோத்திர ஏசப்பா அப்பா, அந்த நாள் பிறந்த நாளை சந்திக்கிற ஒப்பரத்திலே தெய்வமே நீர் ஆசீர்வதி. திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினாலே தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய. ஏசப்பா அப்பா படிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே தோத்திரம் கிடைக்கிற முயற்சிகளை தெய்வமே நீர் அவர்கள் ஆசீர்வதிங்க. ஏசப்பா தோத்திரம் தோத்திர ஏசப்பா அப்பா. ஆண்டவரே கடை வியாபாரிகளுக்கா தோத்திரம், விவசாயிகளுக்கா தோத்திரம், மீனவர்களுக்கா தோத்திரம், எங்களோட குடும்பத்தினருக்கா தோத்திரம், எல்லாரும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க. வியாதி படிக்கல இருக்கிற குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலாக்கி அவர்கள் இறைச்சியும் ஆசீர்வதியும் பொருட்படுத்துங்கள். ஏசப்பா யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஆண்டவர் கலங்கி நிற்கிறார்களோ ஆண்டவரே அப்பா நீர் அவர்களை நினைத்தார்கள். ஆண்டவரே அப்பா நீங்க நினைத்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஒருத்தருடைய வழிகளை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறப்பா, யாராருக்கு எந்த நேரத்துல என்னென்ன செய்யணுங்கிறது